அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த காலை வேளையில் இணைந்திருக்கின்றோம் பாண்டவ ஜோதிட நிகழ்ச்சியினூடாக. ஜாதகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பில் நம்முள் ஏற்பட்டுள்ள அடிப்படையான சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்காகத்தான். அந்த வகையில் இன்றும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் இலங்கையில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயமான சிவஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தின் பிரதம குருவும், இலங்கை மட்டுமன்றி பல நாடுகளிலும், பல ஐரோப்பிய நாடுகள் மற்றும் பல ஆசிய நாடுகளில் பல பட்டங்களையும் பல சான்றிதழ்களையும் வென்ற பாண்டவ ஜோதிடத்தின் அதிபதியுமான கலாநிதி சர்மா சுவாமி அவர்கள். வணக்கம் சுவாமி. இப்போது புரட்டாதி மாதம் ஆரம்பிச்சிருக்குது. புரட்டாதி மாதத்தில் முதல் சனி கூட நடைபெற்றிருக்குது. அதாவது சனி பகவானுக்குரிய மாதம் இந்த புரட்டாதி சனி அப்படின்னு கூட சொல்லலாம். வேறு என்ன முக்கியமான அம்சங்கள் இந்த புரட்டாதி மாதத்தில் பொதுவாக காணப்படக்கூடியதாக இருக்குது? புரட்டாதி மாதம் சனீஸ்வரபான் சனி பகவான் பிறந்த மாதம் கூட இது. சூரிய பகவான் சூரியனுக்கு உச்சாதேய்க்கும் பிறந்த சனீஸ்வரன் இந்த காலமாகும். ராமரோட அவதாரத்தில் இந்த காலமாகும். கிருஷ்ண பரமாத்மாண்ட மகிமை கூடிய இந்த நாளமாகும். மகாவிஷ்ணுண்ட ஆசீர்வாதம் பெற்ற நாள் கூட இந்த நாளமாகும். ஆனால் அப்படின்னா இந்த புரட்டாதி மாதம் மிக சிறப்பு வாய்ந்த மாதம். இந்த சிறப்பு வாய்ந்த மாதத்தை எடுத்துட்டால் இந்த காலத்தில் நாம் புனிதமாகிறதுக்காக தான் இந்த புரட்டாதி மாதம் என்று சொல்லப்படுறது. இந்த புரட்டாதி மாதத்தில் ஒவ்வொரு மனிதன் என்னென்னா தன் கடமையை சரிவர செய்யக்கூடிய ஒவ்வொரு இந்துவாக இருந்தால் நான் இந்து என்று சொல்லக்கூடிய தன் சரீரத்தை புனிதமாக்கக்கூடியதாக தான் இந்த புரட்டாதி மாதம். இந்த புரட்டாதி மாதத்தில் எள்ளுக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கணும். எள்ளுக்கு நாங்கள் முதலிடம் எள்ளு எண்ணெய் எரித்தல் என்று சொல்லுவோம். இந்த எள்ளு எண்ணெய் என்று சொல்லும் பொழுது நாம் குழந்தை பிறந்து வளர்கிற வரைக்கும் என்னென்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி தான் அந்த குழந்தைக்கு எண்ணெய் வளர்ப்பு என்று சொல்லி அந்த எண்ணெயில் தான் உடலுக்கு மிகப்பெரிய சக்தியை வளர்க்குறாங்க பெரியோர்கள். அதே போல் என்னென்னா இறந்த பிறகு எள்ளு தர்ப்பம் என்று சொல்லி பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு எள்ளு மிக முக்கியமானது நம்ம மானிட ஜெயதிலே. அதை போக உள்ள என்ன சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு மிக முக்கியமானது. எள்ளு என்னென்னா காக்கைக்கு மிக புண்ணியம் என்னென்று சொன்னால் நம்ம முன்னோர்கள் காலத்தில் முதல் 7 ஜென்மத்துக்கு இறந்த பிறகு 7 ஜென்மத்திற்கு நம்மளுக்கு இந்த பிறவியில் காகத்துக்கு நாம் எள்ளு சாதம் படைச்சோம்னு சொன்னால் 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் கிட்டி நம்ம எந்த குறையும் இல்லாமல் வாழக்கூடிய வாய்ப்பு வரும் இந்த புரட்டாதி மாதத்தில். அதாவது புரட்டாதி மாதம் மிக சுத்தமான மாதம், தூய்மையான மாதம். நம்ம கேட்டதெல்லாம் கேட்ட வரம் சனீஸ்வரன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதம் தான் இந்த சனீஸ்வரம், இந்த புரட்டாதி மாதம். ஆகவே ஒவ்வொரு சனி வாரம் நாங்கள் போயிட்டு குளித்து மொழிகொண்டு சனீஸ்வரர் கோயிலில் போயிட்டு நம்ம எள்ளு போட்டு நம்ம கொளுத்தி எள்ளு சாதம் வச்சு சனீஸ்வரனுக்கு நம்ம பூஜை பண்ணும் பொழுது நமக்கு எதிர்பாராமலே சனீஸ்வரன் மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பொதுவாக இந்த 2வது ஆண்டு, இந்த ஆண்டில் 4 வாரமும் எந்த விதமான தடங்கள் இல்லாமல் எள்ளு போட்டு கொளுத்தக்கூடிய சக்தி மக்களுக்கு கிடைச்சிருக்குது. காரணம் என்னென்று சொன்னால் புரட்டாதி அமாவாசைக்கு அடுத்து தான் நவராத்திரி தொடங்கும். ஆகவே என்னென்று சொன்னால் இந்த முறை ஐப்பசிலேயே நவராத்திரி தொடங்கும். ஆகப்பட்டுனா சனீஸ்வரன் மகா சக்தி என்னென்னா புரட்டாதி மாதத்துலேருந்து நவராத்திரி ஆரம்பிச்சுன்னு சொன்னால் நம்ம எள்ளு போட்டணும் கொளுத்துறது கொஞ்சம் அந்த கரும காலங்களில் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. என்னென்னா நன்மை நடக்க லட்சுமி காலத்தில் நம்ம கருமங்களை துளைக்கக்கூடாது, நல்லதே பெறணுங்கிறதுனால தான் நமக்கு அந்த புரட்டாதியில் நவராத்திரி ஆரம்பம். கடந்த காலங்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா புரட்டாதி 2 வாரம் தான் நம்ம எள்ளு போட்டணும் கொளுத்த முடியும், நிச்சயம் நவராத்திரி காலமாகும். ஆனால் இந்த காலம் இந்த வருஷம் கிரகமா ராகுகேது மாற்றத்தின் மூலம் நவராத்திரி ஐப்பசி மாதத்துக்கு 10வது மாதம் 17ஆம் தேதி தான் நவராத்திரி தொடங்குது. விஜயதசமி அந்த ஆண்டைக்கு தொடங்குது. அது மூலம் என்னென்னா இந்த புரட்டாதி சனி புரட்டாதி காலம் மிக மிக புண்ணியமான காலம். புண்ணியமான முக்கியமான கன்னி பெண்களுக்கு மிக சிறப்பு வாய்ந்த காலம் என்னென்னா தூய்மை முக்கியம். தூய்மைக்கு முக்கியம், ரொம்ப சிறப்பு வாய்ந்த காலம். இந்த காலத்தில் மகாவிஷ்ணுவை வழிபடணும். ஏன்னா மகாவிஷ்ணுன்ற மூலம் தான் மகாவிஷ்ணு, ராமர் இது மூன்றையும் நாம் வழிபடும் பொழுது மிக முக்கியமான இன்னொன்று ஒரு பக்கம் சொல்லுண்டா அச்சை என்று சொல்லி பிச்சை பாத்திரம் என்று சொல்லி நமக்கு கட்டாய தானம் கொடுக்கணும். அப்படி என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் மடிப்பிச்சை ஏண்டி கஞ்சி காய்ச்சி ஊற்றக்கூடிய காலம் இருக்குது. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கடா. புரட்டாதி மாதத்தில் என்னடா மடிப்பிச்சையிலேருந்து பெண்கள் மடி ஏந்தி ஒரு வீடாக போய் அரிசி பிச்சை எடுத்து கொண்டு கஞ்சி காய்ச்சி மக்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுப்பாங்க. அது என்னென்னா பிச்சை எப்படி செய்யும் பொழுது என்னென்னா மிக சக்தி வாய்ந்த மகா புண்ணியங்கள் நமக்கு கிட்டக்கூடிய
கெட்டி நமக்கு வந்து வரப்பிரசாதம் மிக்க சக்தி வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்குது. அப்படி இப்போ நான் சொல்லும் பொழுது மடிப்பிச்சை ஏற்றி வந்து கஞ்சி வச்சு மக்களுக்கு தானம் கொடுக்கும் பொழுது கஞ்சி தான் தானம். அந்த கஞ்சி தானம்ன்றது ஒன்று ஒருத்தனுக்கு சாதம் கொடுக்குறத கஞ்சி கொடுக்கும் பொழுது இது வந்து பஞ்ச சக்திகள் அந்த கஞ்சிக்குள்ளே வருது. அந்த கஞ்சிக்குள்ளே வரும் பொழுது நின்றால் கட்டாயம் வந்து ஈசன் ஆசீர்வாதம் நிறையவே நமக்கு இருக்கிறதுனால நமக்கு எந்த குறையும் இல்லாமலுக்கு 7 ஜென்மத்துக்கு நம்ம புண்ணியபானாக வாழக்கூடிய வாய்ப்பும் இந்த புரட்டாதி மாதத்தில் கிடைக்கக்கூடிய மிக சிறப்பு. புரட்டாதி சனி பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதாவது முக்கியமாக வந்து இந்த கன்னி பெண்கள் வந்து கண்டிப்பாக எல்லரிக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த புரட்டாதி சனியில் வந்து கட்டாயம் விரதம் இருந்து தான் இந்த கன்னி பெண்கள் வந்து எல்லரிக்கணுமா? அதாவது புரட்டாதியில் வந்து சனிக்கிழமை புரட்டாதி மாதம் 30 நாள் விரதம் இருக்கணுன்றதுல சனிக்கிழமை காலையில் என்னென்னா பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லி கொண்டிருக்கு. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இப்போ உள்ளவங்க ரொம்ப பேருனா சோம்பேறினா தூங்குறதுக்குண்டே படிச்சிருக்கிறாங்களே என்னென்னா வெள்ளனை விடிய எலும்போணும். அது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லி அந்த பிரம்ம முகூர்த்தம் 4:30 5:30 இந்த 5:30 கூடியில் கன்னி பெண்கள் டக்குன்னு எலும்போணும். என்னடா குடும்ப பெண்ணாக இருந்தாலும் கன்னி பெண்ணாலும் திடீர்னு கண் விழிக்கணும். கண் விழிச்சு என்னடா வீடை சுத்தம் பண்ணி மஞ்சத்தை நிறைச்சி கோலம் விட்டு இன்றைக்கு சுத்தமாக இருந்து நம்ம சமைச்சு வாழையிலேயே தான் கணவன் சாப்பிடணும். அதாவது கல்யாணம் ஆகாத பெண்கள் கல்யாணத்துக்கு எதிர்பார்க்கும் பெண்கள் வந்து வாழையிலே சாப்பிடுவது மத்தியானத்துக்கு வாழையிலையில் அன்னம் உட்கொள்வது மிக சிறப்பாக அமையும். ஏனென்றால் அவர்களுக்கு வந்து எந்த அளவு மனப்பூர்வமாக மனப்பக்குவமாக இந்த விரதத்தை கடைப்பிடித்து ஆலயத்தில் சென்று எள்ளு போட்டு மகிழ்ச்சி வீட்டில் வந்து காகத்துக்கு சாதம் வச்சுட்டு அவர்கள் அந்த விரதத்தை பூர்த்தி செய்கிறார்களோ அதே போல் மாங்கல்ய பாக்கியம் அவர்களுக்கு நிறையவே கிட்டும். ஆனால் இதை வந்து சரிவர கட்டாயம் இந்த புரட்டாதி மாதத்தில் 4 கிழமை செய்யக்கூடிய வாய்ப்பு மிக கட்டாயமாக கிடைச்சிருக்குது. அதனால் வந்து எல்லாரும் தைரியமாக அதை செய்யக்கூடிய வாய்ப்பு. சுத்தமாக தூய்மையை செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க, வெற்றி நிச்சயம். நிச்சயமாக அதை குறிப்பாக நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த 7:30 சனி இருக்கிறவங்க வந்து இந்த சனி பகவானுக்கு வந்து நீங்கள் எல்லரிச்சிங்கன்னு கூட சொன்னால் கூட அந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், இந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தி செய்யும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எவ்வளோ தூரம் வந்து இந்த 7:30 சனி வந்து இந்த புரட்டாதி சனியில் வந்து நாங்கள் செய்யும் போது வந்து ஒரு நல்ல பயன் வந்து கொடுக்குது? பொதுவாகவே ஜாதகத்தினா 12 ராசிகளும் 12 நட்சத்திரம் 12 லக்கணம் 27 நட்சத்திரங்கள். அப்போ இந்த 27 நட்சத்திரங்கள் கூடி 12 ராசிகளுக்கு அமையுது. இந்த 12 ராசிகளுக்குன்னு கிரக சஞ்சாரங்கள் மத்தியில் மாறி மாறி இந்த கிரகங்கள் அமையும். பொதுவாக வந்து அட்டமத்து சனி, 7:30 சனி, மங்க சனி, பொங்கு சனி அப்படின்னா நிறைய இதுகள் சனீஸ்வர மாற்றங்கள் ஜாதகத்தில் வரும். அதாவது இந்த புரட்டாதி சனி காலத்தில் வந்து நின்றாச்சுன்னா நாம் என்ன மாதிரி எப்படியாக நம்ம சனீஸ்வரன் வழிபடுறோமோ அந்த அளவுக்கு வந்து மிக பாரதூரமாக வர்ற இடி போல் வர்றதை பனி போல் நிவர்த்தி செய்திருவார். அதனால இந்த 1 மாத காலத்திற்கு வந்து நின்று சொன்ன எந்த 7:30 சனியோ இல்லை அட்டமத்து சனியோ எந்த ஒரு சனி பார்வைப்பட்டாலோ இல்லை சனி மூலம் சாப விமர்சனம் கெட்டிருந்தாலோ சனி மூலம் பீடைகள் ஆகப்பட்டிருந்தாலோ சனி மூலம் எந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த புரட்டாதி மாதம் மன தூய்மையுடன் சனீஸ்வரனை வணங்கும் பொழுது இதிலிருந்து 180% பலன்கள் நீங்கள் அனுபவிக்கலாம். இன்னொரு முக்கிய காரணம் தெரிஞ்சுக்கொண்டால் இப்போ நீங்கள் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது என்னென்னா நீங்கள் எதுவுமே கொண்டு போகாமல் வீசுங்கை வெறுங்கை ஆலயத்துக்கு சென்று யாரோ ஒரு பெண்ணு எள்ளு ஓட்டணும் கொளுத்துன்னு வைங்களேன், அது பக்கத்தில் போய் எனக்கு கொண்டு கொடுன்னு கேட்குறது வந்து மிகப்பெரிய பாவமாக இருக்கும். ஏனெண்டா அந்த உங்களோட உள்ள நன்மை வந்து அந்த பெண்ணுக்கே போயிடும். அது இந்த கர்மம் வந்து உங்களுக்கு கிட்டும். அதனால் ஏற்கனவே நானும் சொன்னேன்டா ஆலயத்தில் போய் ஒரு பக்கம் கற்பூரம் வந்து கூட ஒரு திரித்தா நான் விளக்கு பற்ற வைக்கிறேன் வந்து கடன் வாங்கி செய்யக்கூடாது. இன்னொன்று என்னென்றா பெண்கள் கட்டாயம் ஆலயத்துக்கு செய்யும் பொழுது நாம் வந்து நெடுசன் ஆலயத்தின் வாசலில் நிழல் படியில் வந்து நம்ம வந்து கால் வைக்காமலே தாண்டி தான் உள்ளே செல்ல வேண்டும். காரணம் புரிஞ்சு கொள்ளணும். என்ன காரணம் என்றால் முதல் படியில் வந்து ஆலயத்துக்கு வெளியில் ஒரு கால் ஆலயத்துக்கு உள்ள ஒரு கால் வச்சு தான் நம்ம தாண்டி செய்ய. காரணம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கட்டாயம் இதை செய்யணும்னா நாம் வீட்டிலிருந்து ஆலயத்துக்கு செய்யும் பொழுது கரும வினைகள் திஷ்டிகள் இந்த அமனுஷ்ய தோஷங்கள் இது எல்லாம் நாங்கள் இவங்களோட பின்தொடர்ந்து ஆலயத்துக்கு வரும். ஆலயத்துக்கு வரும் பொழுது 2 கால் தூக்கின்னு ஒரு கால் ஊண்டி மறுக்கால் ஆலயத்துக்கு வைக்கும் பொழுது என்னென்னா நாங்கள் ஊண்டின கால் பக்கத்தில் எல்லா கர்மங்களும் அப்படியே நின்றுடும். நம்ம தூக்கி வைக்கிற காலம் வந்து தெய்வீக சக்தி பொருந்திய காலாக அமையும். அந்த காலத்தில் நம்ம ஆலயத்துக்குள்ளே டக்குன்னு செய்துட்டோம்னா நம்மளை விடிச்ச பீடைகள் உடனடியாக விலகி மறுபக்கத்தில் வந்து கடவுளோட ஆசீர்வாதம் கிட்டி வெளியில் வரும் பொழுது அதே மாதிரி தான் நாங்கள் வர வேண்டும். வரும் பொழுது என்னென்னா நாமல் வீடு வரும் பிறகு நன்மையே கிட்டும். சீதேவி இதோட நம்ம வீட்டுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு கிட்டும். ஏன்னா நீங்கள் வீட்டிலிருந்து ஆலயத்துக்கு செல்ல கொண்டு சென்ற கர்மங்கள் விலகி ஆலயத்தில் வீட்டுக்கு பொழுது புண்ணிய கர்மங்களோட நற்ற காரியங்களோட வீட்டுக்கு செல்லு சீதேவியாக வாழக்கூடிய வாய்ப்பு கிட்டும். புரட்டாதி மாதத்தை பற்றி நாங்கள் பேசும்போது வந்து அதில் நிறைய குணாம்சம் வந்து காணப்படுது. அது மட்டும்
மட்டும் இல்லாமல் இல்லையா இப்போ வந்து இந்த காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி கன்னி பெண்கள் வந்து இந்த புரட்டாதி மாதத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான இந்த தோஷ நிவர்த்திகளை செய்யலாம். இயந்த அளவு தூய்மையாக இருந்து மற்றவங்களுக்கு வந்து தான தர்மம் செய்யணும் அப்படின்னு வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரியும் இந்த இளமை பருவத்தில் நிறைய மனிதர்கள், அதாவது நாங்கள் எல்லாருமே செய்யக்கூடிய நிறைய பிரச்சனைகள் தான் இந்த வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தாலுமே ஒவ்வொரு நேரத்தில் எங்களுடைய மனநிலை ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து இந்த பாண்டவ ஜோதிட ரீதியாக நாங்கள் நிவர்த்தி செய்யணுமானா என்ன மாதிரியான முறையில் நிவர்த்தி செய்யலாம்? இப்படியான காலகட்டத்தில் வந்து நான் அதுக்கு ஒரு முக்கியமான பதில் சொல்லி ஆகணும். என்னென்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஏன் இப்படி இருக்குன்னு சொன்னால், பொதுவாக கடவுளால் படைக்கப்பட்ட ஜீவன், அந்த பூமியில் பிறந்த ஜீவன் என்ன வளரும் சமுதாயம், வளர்ந்த சமுதாயம். அப்படி இருக்கும் பொழுது தான் நமக்கு எல்லாமே இந்த நமக்கு வாழக்கூடியது வந்து பாண்டவ ஜோதிடன் மூலம் எல்லாமே தெளிவாகவே கற்றுக் கொடுக்குதுன்னு அது மூலம் நாங்கள் தெரிஞ்சோம். இப்போ ஒரு உதண்ட ஏற்றம் தாழ்வுன்ட்டு நான் ஈகோ பிரச்சனை இருக்கும் இல்லையா, அந்த ஈகோ பிரச்சனைன்னு சொன்ன பற்றாக்குறை, அதை வந்து அந்த மனுஷன் அந்த நினைக்கும் ஈகோ பற்றாக்குறைன்றது பொழுது தன்னை தானாமல் அறியாமல்னா மற்றவர்களை குறை சொல்லும் பொழுது, மற்றவர்களுக்கு வந்து அந்த செய்யும் கர்மத்தை தடை பண்ணுறது, மற்றவர்களுக்கு முன்னும் அதை மனதை புண்படுத்துவது, மற்றவர்களுக்கு வந்து தான் பெரியவன் என்று காட்டுறது, இது எல்லாமே என்னென்னா அந்த கர்மங்கள் நிறைஞ்சி அன்றைக்கு வந்து ஒரு மனுஷனை வந்து வேதனைப்படுத்தி பார்க்கணும் என்று நினைக்கும் பொழுது அந்தளவுக்கு என்ன அளவு அவர் வேதனைப்படுறாலோ அதே அளவு டபுள் மடங்கு வந்து கர்மங்கள் அவர் தேடி போய் படும். ஏன்னா இப்படி நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். என்ன காரணம்டா, இது நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். ஒருத்தர் என்னென்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நான் வந்து வண்டியில் வந்து பண்டாரவளைக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். இங்கே கிளம்புலேருந்து அவிஷாவில பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதா நிறுத்தியிருந்தேன். அந்த இடத்துல என்னென்னா ஒரு யாசனம் பண்ணுற ஒரு சாப்பாடு கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்தார். ஒருத்தர் வந்து சாப்பாடு கொடுத்திருந்தால் மற்றவர் வந்து அந்த வண்டியிலேருந்து தட்டி விட்டால் அந்த சாதம் வந்து கீழே கொட்டிடுச்சுன்னா, கீழே கொட்டினால் அவர் பொறுக்கி சாப்பிட்றதுக்கு முடியல, அவரை திரும்பி கேட்கவும் முடியல. காரணம் என்னென்னா அவருக்கு வந்து எதுவும் முடியல, இயலாமை. அவர் வந்து கொடுத்த என்னென்னா அறியாமை. அப்போ வந்து கடலுக்கு உடனே நான் இறங்கி அந்த மனுஷன் அங்கே போய் சொன்னேன்டா, அந்த சாதம் உனக்கு சரி வரலை, ஏன்னா அவர் கொடுத்த பலன் வந்து அந்த கருமை வந்து உன்னை ஏற்றுக்கலை, அதனால அவர் மேலே நீ குறை சொல்லாத, உனக்கு வேறு சாதம் கொண்டு வர என்ற டிரைவர் உடனே போய் அவருக்கு சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார். அதே போலண்டா அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சவர் தான், அடுத்த வாரம் நான் வந்து பண்டாரவளையிலேருந்து நான் கிளம்புக்கு வர நேரத்தில் அவர் வந்து ஒரு இடத்துல பெரிய பிரச்சனையில் மாட்டி ரொம்ப சிக்கல்பட்டார். பிறகு நான் அவர் கூப்பிட்டு சொன்னேன் என்னென்னா, அதாவது நாம் ஒருத்தர் வந்து மன நோகப்பட்டு நம்ம வந்து புனிதமாக நாம் நல்லவன் என்று சொல்லி நினைக்கும் பொழுது அவர் எந்த அளவு வேதனைப்படுறாலோ அதை விட பல மடங்கு கர்மம் வந்து உன்னை தட்டித்திருக்கு. இப்படியானவர் நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கிறாங்க. ஆனபடினாலண்டா இவர்களுக்கு எல்லாமே என்னென்னு சொன்னால் எதிர்கால பலன் வந்து ஜாதக ரீதியில் வந்து எதிர்காலம் ரொம்ப தூரம் கிடையாது. அதனால் அனுபவிக்கக்கூடிய பலன்கள் வந்து அனுபவிக்கிற வேண்டிய நேரத்தில் கட்டாயம் அது வந்து சேரும். அதனால் வந்து நாம் யாரும் மனதையும் புண்படுத்தாமல் வாழ தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம போகும் வழி சரியான வழி என்று சொன்னால் அதுக்கு இடையூறு இல்லாமல் போகிறதுக்கு நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ளணும். இது என்னென்னா இது நம்ம யாரும் சொல்லி புரியணும் கிடையாது. ஒவ்வொரு ஆன்மாவும் புரிஞ்சு கொள்ளணும். என்னென்னா ஒரு மனுஷனை புண்படுத்தியோ இல்லை அவருடைய நேரத்தை வீண் பண்ணியோ தான் லாபம் பெறது வந்து மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும். ஆனால் இருந்தாலும் என்று சொன்னால் நமக்கு எல்லாத்துக்கும் மேலே கடவுள் ஒன்று இருக்கார் இல்லையா, அவர் எல்லா கர்மங்களும் பார்த்துட்டு இருக்காரு. யாருக்கு எப்போ என்னது எப்படிங்கிற தண்டனை கொடுக்கணும் கடவுள் கொடுப்பார். ஏன்னால் கடவுள் மூலம் கட்டாயம் கடவுள் எல்லாமே பார்த்து கொண்டு இருக்கின்றார். நிச்சயமாக. இப்போ மீண்டும் ஒரு அழைப்பு இருக்காங்க, நாங்கள் அவங்களையும் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறது? சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? எங்கேருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்க, பிறந்த தேதி ஒருக்கா சொல்லுங்க. 93 இப்போ நீங்கள் உங்களோட ஃபோன் வந்து கொஞ்சம் கிளியர் இல்லையே, கொஞ்சம் தெளிவாக பேசுகிறீங்களா? இல்லை எனக்கு உங்களுக்கு நல்லா விளங்கணும் அதான். சரி ஓகேம்மா. பேர் சொல்லுங்கள், டைமை சொல்லுங்கள். 5:04 காலையில். ஓகே, விவாதம் செய்யிட்டீங்களா? கல்யாணம் செய்தாச்சா? எத்தனை குழந்தைகள் இருக்கு? 2 குழந்தை. இப்போ தனியாக வாழ்கிறீங்க? இல்லை, பிள்ளைகளோட தான்.
ஆனால் இருந்தாலும்டா உங்களோட ஜாதகத்தில் வந்துன்னு சொன்னால், அதாவது கணவன் தனையன் என்ற 2 பேத்துக்கு மத்தியில் கௌரவம் இல்லாமல் வாழணும்னு சொல்லின்னு இருக்கும். அப்படின்ட்டு சொன்னால் கணவன் சில வேளையில் மதிக்காத மாதிரியும் போகலாம், குழந்தைவங்களை மதிக்காமல் மாதிரியும் போகலாம். அதாவது என்னன்னா, கணவன் தனையன், தனையன் என்றது மகன், கணவன் என்றது கணவன். இப்போ நீ தாலி கட்டினாலும் கணவன் ஐயோ அப்படிங்கிற மாதிரி போயிடும். ரெண்டாவது அந்த ஒரு வீசுகிற பொருள் மாதிரி. இதே நேரத்தில் குழந்தை என்ன செய்யலும், தாய்ங்கிற அந்தஸ்து அங்கே இருக்கு இல்லாமல் போயிடும். அதனால வந்து நீ இவ்வளோ தான் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைக்கு ஊட்டி வளர்த்தாலும் அது தாய் விஷம் கொடுத்தாலுன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அது இந்த தாய், இந்த குழந்தை தாயை மதிச்சுச்சுன்றது இல்லை, இது வரைக்கும் நல்லா இல்லை. அதனால ரொம்ப மனவேதனை இருக்கு இல்லையா? அந்த மனவேதனை இருக்குது. இருந்தாலும் என்னண்டா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ நான் உங்களுக்கு எங்களோட ஆலயத்தில் நான் பூஜை பண்ணி விதி பிரசாதம் உங்களுக்கு நான் அனுப்புவோம். இல்லை முடிஞ்ச காலத்தில் நீங்கள் ஒருக்கா பண்டாரலைக்கு நேரில் அம்பாளை வணங்கிட்டு நேரில் சந்திங்க. இன்னும் நிறைய விவரங்கள் இருக்குது. அதுக்குரிய பரிகாரங்கள் செய்து நான் கொஞ்சம் காலம் சரி நிம்மதியை வாழ்கிற மாதிரி நான் ஆசீர்வாதம் வாங்கி தருவேன். ஓகே, நன்றிம்மா. நன்றியம்மா. நீங்கள் தொடர்ந்து இன்னும் நிறைய விடயங்கள் நாங்கள் பேசலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். ஜாதகத்தை அனுப்பி வைக்கக்கூடிய முகவரி சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் 18 கீழ் A, சேனாநாயக்க மாவட்ட பண்டாரவள என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் மின்னஞ்சல் மூலமாக இருப்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் மூலமாக உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் தொலைபேசி மூலமாக இணைய விரும்பினால் அதற்கான முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான தொலைபேசி இலக்கத்தை இப்போது உங்களுக்கு அறிய தருகிறேன். 07722270005 அல்லது 05722245592 அல்லது 05722245591 அல்லது 05732224441 என்ற தொலைபேசி இலக்கங்களினூடாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஜாதகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பில் பல சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்காகத்தான். இப்போது சுவாமி, நிறைய பேர் சொல்ற விஷயம் இலங்கையிலே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் அப்படின்னு சொன்னா சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம். ஆனால் நிறைய பேர் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று அவங்களுடைய நிறைய ஆலயங்களுக்கு சென்று அவங்களுடைய பரிகாரங்களாக இருக்கட்டும், தோஷங்களாக இருக்கட்டும் நிவர்த்தி செய்து கொள்வாங்க. ஆனால் இப்போ வெளிநாடுகள்ல இருந்து இலங்கை அவங்களுடைய மன நிம்மதிக்காக ஒரு ஆலயம் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா பண்டாரவள சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயமா தான் இருக்கும். இந்த ஆலயத்துடைய மகிமையை பற்றி எவ்வாறு நீங்க சொல்லக்கூடியதாக இருக்கு? இந்த ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயம். அதாவது என்னண்டா, ஒரு மனிதன் மனசு எவ்வளோ தூய்மையாக இருக்கோ அந்தளவு முக செழிப்பு இருக்கும். ஒருத்தன் மனதில் எவ்வளோ வேதனை இருக்கோ அந்தளவு முகம் அவர் முகத்தில் தெரியும். அதை போல் என்னண்டா, கடவுளோட மகிமை மிக சக்தி வாய்ந்து. இப்போ எங்களோட ஆலயத்தில் என்றால் ஒருத்தர் ஒரு நல்ல உள்ள மனுஷனை ஒருத்தர் வேதனைப்படுத்துகிறாருன்னு வைங்க, அதே வேதனையில் போயிட்டு ஒரு தேங்காய் ஒன்று அடிச்சேன்னு வைங்க காலிகிட்ட, உடனே தண்டனை கொடுக்கும். அதுதான் எங்களோட கோயில்ன்றது. மறு கதை கிடையாது. ஏன்னா காளி பார்க்குதுன்னு சொன்னால் நல்லவன் யார் கெட்டவன் யார், எதனால நீ தவறே செய்யலை, ஏன் அவன் உன்னை திட்டுறான் அப்படிங்கிறது உடனே அந்த காளியின் மகிமை நிறையவே இருக்குது. அதனால் எங்களோட ஆலயம் இன்றைக்கி பெரும்பான்மை மக்கள் நிறைய பேர் என்னென்னா அந்த காளிட்டு அப்படியான பலன்னு பொதுவாக அவ்வளோன்னு அமிதாப் பச்சன் மிக பிரசித்த பெற்ற நடிகர் கூட எங்களோட ஆலயத்தில் அவருக்கு அர்ச்சனை நடக்குது, பூஜை நடக்குது. ஐஸ்வர்யா ராய் கூட இப்போ கட்டத்தில் அவங்களுக்கு இந்த கொரோனாவில் கூட பிடிப்பட்டாங்க, அதில் கூட எங்களுக்கு ஆலயத்தில் அவங்கள்ட்ட பூஜை நடக்குது. எப்படியான என்னென்னா இந்தியாவிலேருந்து நிறைய பேர் கும்பிடுவாங்க, இந்தியாவிலேருந்து யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் கும்பிடுவாங்க. ஏனென்றால் நான் ஆஸ்திரேலியாவில் என்ற காரியாலயத்துக்கு போய் ஒன்று காலத்தில் அங்கேருந்து மக்கள் என்னோட தொடர்பு கொள்வாங்க. இங்கிலாந்து யூகேயில் என்ற காரியாலயம் இருக்குது. இது மூலம் நான் பல நாடுகளும் போயிட்டு என்னென்னா அந்த ஜோதிடத்தை பற்றி நான் பெருமையாக சொல்லி அவங்களுக்கு மூல பலன்கள் சொல்லி அவங்களுக்கு என்ன இன்னொரு காரணம் எனக்கு என்னென்னா, என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வர்ற மக்கள் இவ்வளோ நல்லா இருக்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு என்ன குறையோ அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆலயம் தான் இந்த ஆலயம். அதனால தான் இந்த ஆலயம் இவ்வளோ சிறப்பாக அமைஞ்சின்றிருக்கு. நெண்டா வெளிநாட்டில் இருந்து மக்கள் இன்றைக்கி ஆலயத்தில் குவிஞ்சு அவங்க வேண்டிய பலன் வேண்டின மாதிரியே கிடைக்கக்கூடிய
கால் இருக்கு நண்ட காளி தேவியின் சக்தி தான். அதுபோல் மிக பிரம்மாண்டமான சிவன் இருக்கார். இந்த சிவனை கும்பிடாதவர் யாருமே கிடையாது. ஏன்னா அவன் இண்டி ஒரு அணுவும் அசையாது. அதனால் வந்து சிவன்னா பார்த்துட்டே இருக்கலாம். அந்த சிவனும் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்தால் பார்க்கலாம். அந்த சிவன் வந்து அப்படியான ஒரு புனிதமான ஏண்டா அதுதான் நான் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு தெய்வத்திட்ட போய் நாங்கள் மண்டாடி நிற்கும் பொழுது அந்த தெய்வத்தின் முகத்தை பார்த்துட்டே இருக்கும் பொழுது நம்ம வேண்டதை வந்து நமக்குள்ள பிரச்சனைகள் அவ்வளோ நிவர்த்தி பண்ணி நம்ம ஒரு புது ஜீவனாக புது ஆன்மாவாக சிவன் மூலம் எங்களுக்கு தரப்படுது. இப்படியான மகா சக்தி வாய்ந்த ஆலயம் தான் அந்த. அதனால தான் இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து கூட பொதுவாக இந்தியாவிலேருந்து கூட மக்கள் வந்து வழிபடுறதுக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இன்னொரு வசதி எங்கள் ஆலயத்தில் என்னென்றால் ஆலயத்துக்கு வராமலும் டைரெக்டாக கும்பிடக்கூடிய வாய்ப்பு நான் செய்து கொடுத்துருக்கின்றேன். அந்த ஆலயத்தில் வந்து நிறையவே நன்மை. இப்போ தூர தேசங்கள்லேருந்து இப்போ அந்த கொரோனா பிரச்சனைனால வெளிநாடு வரலேருந்து ஸ்ரீலங்கா வர்ற கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து லண்டன்னா ஒன்லைன் மூலம் ஆலயத்தை பூஜையில் பார்த்து கும்பிடக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு நிறையவே இருக்குது. ஏன்னா ஒருத்தர் நாம் செய்யும் கர்மங்கள் வந்து சரிவர செய்தோம்னு சொன்னால் தெய்வீக சக்தி வந்து டபுள் மடங்காக கிட்டும். அதனால் வந்து தெய்வம் தான் ஏன்னா மானிட ஜீவன் வந்து ஒரு குறுகிய காலம் வாழும், அப்புறம் வாழாது. என்னண்டா தெய்வீக சக்தியை வந்து அமோகமான அதுக்கு அழிவே கிடையாது. அதனால் வந்து என்னால் இயன்றதை வந்து நான் இந்த பூமிக்கு படைக்கப்பட்டது எதையாவது ஒன்று விட்டுட்டு போன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் நான் பிறந்தது வந்து மகா சக்தி வாய்ந்த ஒரு நாளில். அந்த நாளில் வந்து எனக்கு எழுதப்பட்டது வந்து இப்படியான புண்ணிய காரியங்கள் என்னால் செய்விக்க முடியும் என்று சொல்லி அதை நான் செய்திருக்கேன். இருந்தால் இறந்தாலும் பேரும் புகழோடு வாழக்கூடிய வாய்ப்பை உண்டு பண்ணி அம்பாள் வச்சிட்டாள். அதனால் வந்து இந்த அம்பாளோட ஆசீர்வாதத்துக்கு இந்த அம்பாள் ஆலயத்துக்கு வந்து நிறைய பேர் விரும்பி வர்ற மக்கள் ரொம்பவே சந்தோஷப்படும் காலம் ஆலயம்ன்றது பண்டாரவளை பத்திரகாளி அம்மன் ஆலயத்தான். அதனால் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆலயம். இந்த இப்போ நான் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து நேரில் கண்டால் தான் அதன் மகிமையே விளங்கும். அதனால் வந்து ஒரு முறை அந்த ஆலயத்துக்கு வந்து கும்பிட்டுட்டார் போதும், மறுமுறை நீங்கள் வராமலே நல்ல பலன்கள் கிட்டும். அதனால் எங்கே இருந்தும் கும்பிடல. ஏண்டா அந்த அம்பாளுடையும் சிவண்டையும் உருவம் வந்து கண்ணுக்குள்ளே பதிஞ்சிடும். உடனே நஞ்சு கொண்ட வேறு எந்த தெய்வங்கள்ட முகமும் மனதுக்குள்ளே போகாது. ஏண்டா சிவனும் அம்பாளோட ஆசீர்வாதம். ஏன்னா சிவசக்தியை இணைஞ்சி வாழ்கிற இடம் தான் அந்த பண்டாரவளை. அதனால் வந்து சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஆலயம். இந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு முறை நீங்கள் வந்து கும்பிட்டு பாருங்கள். வந்தால் தான் நான் சொல்கிறதுல வந்து மிக சக்தி உங்களுக்கு கிட்டும். கண்டிப்பாக சுவாமி. இப்போ நீங்கள் கூறியவாறு மிகவும் இந்த சக்தி வாய்ந்த ஆலயத்தில் வந்து நாங்கள் கேள்விப்பட்ட பொறுத்தவரை வந்து அந்த ஆலயத்தில் வந்து இந்த உறுப்பினர்களாக வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அந்த உறுப்பினர்களாக அந்த ஆலயத்தில் வந்து பதிவு செய்தால் நாளாந்த நடைபெறும் பூஜையில் வந்து அவங்களோட பெயரும் ஒழிச்சா அவங்களுக்கு வந்து மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிற விஷயம். இப்படி சக்தி வாய்ந்த இந்த ஆலயத்தில் எங்களுடைய பெயரும் நாங்களும் அந்த ஆலயத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விடயங்கள் வந்து பொதுவாக என்னென்னா இன்றைக்கி வந்து பௌத்த மக்கள் என்ன நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 100 பேர் இருக்காங்க, 100% இருக்காங்க. என்னென்னா அவங்க எல்லாரும் என்னென்னா ஒரு உறுப்பினர். இப்போ இந்த கொரோனா காலம் எடுத்துடுவோம். கொரோனா காலத்தில் வந்து மக்களுக்கு நிறைய பிரச்சனைன்னா என்னட்டு வந்து இப்போ ஒரு 3000 உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா 3500 உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்கள எல்லாத்துக்குமே நம்ம பூஜை போடுவோம். பூஜை போட்டுன்னு ஒரு நிறைய இப்போ ஒரு யாகம் நடந்துச்சு அப்படிங்கிறதுல வந்து அவங்கள வந்து இப்போ எங்களோட கோயில் வந்து ஃபுல்லாக சிசிடிவி இல்லை, அந்த வந்து கேமரா தான் இருக்குது. அதில் வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் அந்த உறுப்பினர்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கொடுத்து வச்சுருக்கோம். அப்போ அவங்க வந்து எல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வீட்டில் இருந்தே கும்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா உறுப்பினர்களுக்கு மாத்திரம் தொழிலிருந்து வர முடியாது. இவங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த ஆலயத்தில் கும்பிட்டுக்கிறோம். அந்த ஆலயம் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு கும்பிடணும் அப்படிங்கிறதுல வந்து பொறுப்பாக நாங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டோன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தான் பார்க்க முடியும். அவங்களுக்கு வந்து 2 சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 16 கேமரா நாங்கள் கிட்ட பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து அந்த 16 தெய்வங்களையும் எல்லா இடத்தையும் காட்டும். அப்படிங்கிறதுல அவங்க வந்து அந்த உறுப்பினர்களுக்கு மாத்திரம் அதை வந்து டிரெக்டாகவே அவர்களுக்கு கும்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் காலையில் 5 மணியில் 6 மணிலேருந்து மிக சிவ தியானம் இருக்குது. அந்த தியானத்தில் வந்து இந்த 3000 பேர்களையும் டக்குன்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிவிடுவோம். பிரார்த்தனை பண்ணி இன்றைய நாள் இந்த மக்களுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும், இவங்க செய்த தொழிலெல்லாம் நல்லா இருக்கணும், இவங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமலுக்கு காளி தேவியின் ஆசீர்வாதம் கிட்டணும்னு சொல்லி நம்ம வேண்டி அதெல்லாம் செஞ்சுடுவோம். விசேஷ நாட்கள் வந்து அவங்கள இப்போ ஒரு திருவிழா நடக்கணும் பாருங்கள், அவங்க எல்லாரும் வந்துடுவாங்க. எல்லாரும் வந்துடுவாங்க. வந்து அவங்களே எல்லாம் செய்துட்டு திருப்தியாக போயிடுவாங்க. அதனால் வந்து இப்போ நீங்கள் வந்தோன்னா அதில் வந்து ஒரு உறுப்பினர் ஆகிட்டாலும் உங்களுக்கு வந்து எந்த குறையும் வராது. என்னென்னா நீங்கள் வராமலே நாங்கள் பூஜை போட்டுவிடுவோம். நீங்கள் வராது எப்போயாவது நீங்கள் வந்து மன நிறைவாக நிவர்த்தி பண்ணிடலாம். அதனால் வந்து விரும்பாதவங்க நீங்கள் வந்து காரியாலயத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உறுப்பினராக. இன்னொன்றுன்னா இந்த ஆலயத்தின் மூலம் ஒவ்வொருத்தருக்கும் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்குது. என்னென்னா அந்த அடையாள காட்டினால தான் அங்கே ஆலயத்தில் காரியாலயத்தில் வந்து அடையாள அட்டை காட்டினால்தான் உங்களுக்கு உறுப்பினர் என்ற பக்கத்தில் வந்து கும்பிடக்கூடிய வாய்ப்பு கிட்டும். அதனால் வந்து எல்லா வசதியும் இந்த ஆலயத்தை செய்து கொடுக்கப்பட்டிருக்கேன்டா மக்களுக்காகத்தான் கட்டப்பட்ட ஆலயம், மக்களே நின்று பூஜை பண்ணக்கூடிய ஆலயம், மக்களுக்கு எந்த விதமான குறை இல்லாமலுக்கு நல்லாசி வழங்கக்கூடிய ஆலயம் தான் இந்த பண்டாரவளை பத்திரகாளி அம்மன் ஆலயம். அதனால் எல்லாருமே அது வந்து உறுப்பினர் ஆகலாம்.
நிச்சயமாக நாங்கள் மீண்டும் இந்த தருணத்தில் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். தபால் மூலமாக இணைய விரும்பினால் சிவஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் 18 கீழ் ஏ சேனாநாயக்க மாவட்டம் பண்டாரவள என்ற முகவரி மூலமாக உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் மின்னஞ்சல் மூலமாக விரும்பினால் pg@vasantham.lk என்ற மின்னஞ்சல் முகவரி மூலமாக உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் தொலைபேசி மூலமாக முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கான தொலைபேசி இலக்கத்தை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 07722270005 அல்லது 05722245592 அல்லது 05722245591 அல்லது 05722323441 என்ற தொலைபேசி இலக்கங்களினூடாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் மகிமை பற்றியும் புரட்டாதி சனி பற்றியும் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்ட கலாநிதி சர்மா சுவாமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு பொன்னான நாளாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.